அனைத்து உயிரினங்களும் நோயற்ற பெருவாழ்வு அடைய எல்லாம் வல்ல இறைவனை வணங்குகிறேன். மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, விட்டமின் டி. சமீப காலமாக இந்த விட்டமின் டியை பத்தி ஒரு அவேர்னஸ், அப்புறம் தேடுதல் மக்களிடையே நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி மருத்துவர்களும் சரி, பிறந்த குழந்தைகள் முதல் வயதானவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு இருப்பதை கண்டறிஞ்சு அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இல்ல அதை தேவைக்கேற்ற மாதிரி மருந்துகள் பரிந்துரைக்கிறாங்க. ஸோ இந்த விட்டமின் டியோட பயன் என்ன, இது எதுல இருந்து நம்ம சோர்ஸ் எடுக்கலாம், சப்ளிமெண்ட்ஸ் போகும்பொழுது நம்ம எதை கவனத்துல வைக்கணும், அது கரெக்டான அளவு எடுக்கிறோமா அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்டமின் டி அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவலா இது கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு வகையான விட்டமின். இது ஏடிஇகேல டி என்னன்னா ஃபேட் சால்யபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி விட்டமின்ஸ்லாம் ஹார்மோன் இருக்கு பார்த்தீங்களா, அதோட உற்பத்திக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விட்டமின் டியை பொறுத்த வரைக்கும் எப்படி நமக்கு கிடைக்குது, ரெண்டு வழியில கிடைக்குது. ஒன்று விட்டமின் D2ன்னு கிடைக்குது, ஒன்று விட்டமின் D3ன்னு கிடைக்குது. ஸோ இது விட்டமின் D3ங்கிறத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கொலிகால்சிஃபெரால்னு சொல்லுவோம். அது மாதிரி விட்டமின் D2 அப்படிங்கிறத எர்கோ கால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விட்டமின் D3யோட எதுல இருந்து மெயினா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய ஒளியில இருந்து. நேச்சுரலா கிடைக்கணும்னா சூரிய ஒளியில இருந்து கிடைக்கும். விட்டமின் D2 அப்படிங்கிறது நமக்கு எது கூடயாவது சேர்ந்து செயற்கையா நமக்கு தயாரிச்சது, ஃபார்ட்டிஃபைடா இல்ல பிளான்ட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து நமக்கு எது கிடைக்கும் அப்படின்னா விட்டமின் D2 கிடைக்கும். ஸோ இந்த விட்டமின் D3, விட்டமின் D2 இது ரெண்டுல எது பெட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விட்டமின் D3 தான். இதுதான் நிலைத்து நின்று கொஞ்சம் அதிக அளவுல ரத்தத்தை அதிகரிச்சு கொடுக்கும். ஸோ அதனால பெஸ்ட் பெட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் D3 தான். ஸோ இந்த விட்டமின் D3 கொலிகால்சிஃபெரால் எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு நேச்சுரல் சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சூரிய ஒளி. ஸோ இறைவன் பாத்தீங்க அப்படின்னா யாருக்குமே எந்த பாகுபாடும் இல்லாமல் தான் எல்லாவற்றையும் கொடுத்துருக்காங்க. மனிதர்கள் தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த சூரிய ஒளி அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்கும் பொதுவானது. இந்த சூரிய ஒளி பொதுவாக இருக்கிறதுனாலதான் நமக்கு பல நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புதம் எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த சூரிய ஒளியில இருந்து கிடைக்குது. ஆக்சுவலா இந்த சூரிய ஒளி அது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடியதோட சேர்ந்து வினை பொருந்து இந்த விட்டமின் D3ங்கிற கொலிகால்சிஃபெரால் நம்ம உடம்பு எடுத்துக்கொள்ளுது. ஸோ இந்த விட்டமின் D3ய நம்ம ஸ்கின் எடுத்துக்கிட்டாலும் இது நம்ம ரத்தத்தில் நம்ம உடம்புல இருக்கிறத பொறுத்து நிறைய மாறுபாடு இருக்கும். அதாவது அதோட அப்சார்ப்ஷன் புரிஞ்ச திறன் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, நமக்கு உடம்புல வேற ஏதாவது நோய்கள் ஏதாவது இருந்தது, குறிப்பாக செரிமான சத்து, அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தது, இல்ல தாபித நோய்கள் இருந்தது அப்படின்னா இந்த விட்டமின் டி கிடைப்பதுல D3 கிடைப்பதுல பெரும் தடையா இருக்கும். அப்படி என்ன இந்த விட்டமின் D3ல இருக்கு அப்படின்னா, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்திலும் இதுல ஆதிக்கம் இருக்கு. மூளையா, ஸோ நல்லா நம்ம தூங்கணும், நம்ம கார்டிசோல் ஹார்மோன் நல்லா இருக்கணும், நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னா இந்த விட்டமின் டி ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய முடி இருக்கு பாத்தீங்களா, அதோட வளர்ச்சி, அதற்கு தேவையான சத்துக்கள், இதற்கும் என்ன விட்டமின் டி ரொம்ப முக்கியம். அடுத்து அது இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் இருக்கு பாத்தீங்களா, ஸ்கின்னோட ஆரோக்கியத்திற்கு விட்டமின் டி ரொம்ப முக்கியம். இந்த வெண்புள்ளின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது இன்னொன்னு மெலாஸ்மான்னு சொல்லுவாங்க, முகத்துல கருந்தெட்டு. இதுவும் என்ன அப்படின்னா இந்த விட்டமின் டி சீரா இல்லாததுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இந்த ஸ்கின்ல இந்த மாதிரி இருக்கும். இன்னும் சில ஆட்டோ இம்யூன் டிசார்டர்லாம். அதே மாதிரி தைராய்டு கிளாண்ட், தைராய்டோட ஃபங்க்ஷனுக்கு விட்டமின் டி ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா அதோட கன்வர்ஷன்னு சொல்லுவாங்க, T4ல இருந்து T3 இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த விட்டமின் டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இருதயம் அது சீராக செயல்படுவதற்கு, கல்லீரல், நுரையீரல், கணையம், செரிமான மண்டலம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ், பெண்களானா கர்ப்பப்பை, சினப்பை, ஆண்களானா பாத்தீங்கன்னா அந்த டெஸ்டிஸ், ப்ராஸ்ட்ரேட், இது எல்லாமே சீரா இயங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த விட்டமின் டி ரொம்ப முக்கியம். ஸோ இதோட பயன் இவ்வளோதானு நம்ம லிமிட்டேஷன் பண்ணக்கூடாது. இது யூஸ்வலா இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஒவ்வொருத்தருக்கும் டயர்ட்னஸ் இருக்கலாம், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், தூக்கமின்மை, ஈவன் தூக்கமின்மைக்கு கூட என்னன்னா விட்டமின் டி ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வைடா நிறைய இது இருக்கு.
சரி, இது சூரியன்ல இருந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எப்படி நமக்கு நேச்சுரலா கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, என்ன டயத்துல நமது இந்தியா மாதிரி டிராபிக்கல் வெப்பமண்டல நாடுகள்ல வந்து யூஸ்வலா அந்த 11 மணி காலையில் ஒரு 8 மணியிலிருந்து 11 மணியில இருக்கக்கூடிய அந்த வெயில் இருக்கு பாத்தீங்களா, அதற்கு மேலேயும் இருக்கு. பட் அதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா யூவி ரேஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்கிறனால இந்த நேரத்துல இருக்கக்கூடியதுல நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு நேரம் அப்படின்னா 15 நிமிடங்கள்ல இருந்து 30 நிமிடங்கள் வந்து நம்ம வெயில்ல வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம். ஸோ அப்படி எக்ஸ்போஸ் ஆகிறப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 10,000 ஐயூல இருந்து 20,000 ஐயூ வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த விட்டமின் D3 வந்து நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கும். இந்த டைம் வந்து டிஃபர் ஆகும். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா டார்க் ஸ்கின்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேல மெலனோசைட்ஸ் மெலனின் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஊடுருவ கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அவங்க ஒரு 30 நிமிடம் ரொம்ப மெல்லிய ஸ்கின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மெலனின் அவ்வளவா இல்லாம இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 நிமிடமே போதுமானதாக வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒரு அரை மணி நேரம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணா ஒரு 20,000 ஐயூ வந்து நமக்கு ஒரு நாளைக்கு வந்து தேவைப்படும். அது மாதிரி வாரத்துல எத்தனை நாட்கள் இருக்கலாம் அப்படின்னா 2ல இருந்து 3 நாட்கள் வந்து நம்ம இருக்கலாம். ஸோ இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வாரத்துல 2 நாள் நம்ம வந்து என்ன செய்யறோம், எண்ணெய் தேய்த்து குளிக்கிறோம். ஸோ எண்ணெய் தேய்த்து குளிப்பதன் பயன் என்னன்னா, எண்ணெய் தேய்ச்சிட்டு வெயில்ல இருக்கப்ப ஆக்சுவலா இந்த விட்டமின் டி வந்து என்ன அப்படின்னா ஸ்கின் வழியா அப்சார்ப் ஆகணும்னா, ஸ்கின் வழியா எதுவுமே ஈஸியா அப்சார்ப் ஆகணும்னா அது வந்து லிப்போபிலிக்னு சொல்லுவாங்க. கொழுப்பு சார்ந்த ஒண்ணு இருக்கும்போதுதான் ஈஸியா அப்சார்ப் ஆகும். அதனாலதான் மெடிக்கேட்டட் ஆயில், அதாவது மருந்து ஆயில்லாம் வந்து நம்ம தடவுவோம். ஸோ அப்படி இது பண்றப்ப ஈஸியா வந்து அப்சார்ப் ஆகும். ஸோ இதனாலதான் வாரம் 2 முறை. ஸோ வாரம் 2 முறையோ இல்ல 3 முறையோ வந்து நம்ம வெயில்ல இருந்தா போதும். இந்த விட்டமின் டியை வந்து நம்ம உடம்பு எப்படி சேகரிச்சு வைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு கொழுப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுல சேகரிச்சு வைக்கும், கல்லீரல், இது 2 தான். ஸோ இந்த விட்டமின் டி ஸ்டோர் பண்ணக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழுப்பு, கல்லீரல், இது 2ல தான் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைக்கும். ஸோ அப்ப நம்ம நினைப்போம், அப்ப வந்து உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டி அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு எலும்பு பிரச்சனை வராது அப்படின்னு. அதையும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதிகமா உடல் பருமன் இருக்கிறாங்க, அவங்க ஃபேட்ல விட்டமின் டி இருக்கும், ஆனா அது அதாவது நகராது, ரத்தத்திற்கு வராது. ரத்தத்துல இருந்தாதான் அதை நம்ம எடுத்து நம்ம உடம்பு வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது யூஸ் பண்ண முடியாத நிலை வந்து வரும் பொழுது உடல் பருமனா இருந்து விட்டமின் டி இருந்தாலும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனாலதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் இளைப்பு, உடல் பருமன் இருக்கவங்க அந்த விட்டமின் டி கூட நமக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா உடல் இளைப்பு, நம்ம எனர்ஜி கொடுத்து அந்த கேலரிஸ் பேர்ன் பண்ணி அந்த ஃபேட்டை பேர்ன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஓகே. இப்போ வந்து யூஸ்வலா ஒரு விட்டமின் B12னா ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். விட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து ஸ்டோர் பண்ணாது. அனுதினமும் டெய்லி வந்து நம்ம விட்டமின் சியை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப விட்டமின் டி எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு நிரப்பப்படுமோ அது நிரப்பப்படும். நமக்கு சப்போஸ் நம்ம அந்த 2 நாட்கள் வெயில்ல இல்ல பாத்தீங்களா, இல்லாத பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அது இருக்கிறத எடுத்து வந்து பயன்படுத்தும். எல்லாத்துக்கும் ஒரு ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்கா எல்லாத்துக்கும் வந்து அது பயன்படுத்தும். ஸோ அதனால வாரத்தில் 3 அல்லது 2 முறை வெயில்ல இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலா இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த விட்டமின் D3 இருக்கு பாத்தீங்களா, கொலிகால்சிஃபரால், அது பாத்தீங்கன்னா ஒரு 6, 7, 10, 15, 20க்கு கம்மியா தான் வந்து இருக்கு. ஆக்சுவலா 20 கம்மி, ஒரு 40ல இருந்து 60 ஐயூ வந்து இருக்கணும், எம்எல் இருக்கணும். பட் இது இவ்வளோ கம்மியா தான் இருக்கு. அதற்குரிய காரணம் என்னன்னா, நம்ம யாரும் வெளியில வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகிறது இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தோல் கருத்துருன்னு நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம எல்லாம் இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து வெளிநாடுகள்ல குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய நாள்கள், அங்கதான் வந்து அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் போன்றவை வருகிறது. இங்க நமக்கு அந்த மாதிரி அளவுக்கு எல்லாம் இன்னும் பெருசா வந்து ரிப்போர்ட்லாம் ஆகவே இல்லை. ஸோ நம்ம சன்ஸ்கிரீன் லோஷன் தடவி தடவி என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த மெலனின் வந்து நமக்கு குறைஞ்சு போயிடுது, அந்த ஸ்கின்னுக்கு வந்து சன்லைட் கிடைக்கிறதும் குறைஞ்சு போகுது, அதனால விட்டமின் டி குறைஞ்சு போயிடுது. ஸோ இங்க நம்ம இதை தடவிட்டு நாம என்ன பண்றோம், சப்ளிமெண்ட்ஸ்க்கு போறோம். அடுத்து இப்ப சப்ளிமெண்ட்ஸ்க்கு வருவோம்.
ஸோ சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விட்டமின் D3க்கு வந்து நிறைய பேர் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. 2 மாத குழந்தையிலிருந்து பீடியாட்ரிக் மருத்துவர்கள் வந்து விட்டமின் D3 சப்ளிமெண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்ப இது நம்ம எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் நமக்கு போதுமான அளவா இருக்கா அப்படின்னா, ஆக்சுவலா இந்த விட்டமின் டி கூடிய கவுன்சில் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய இதுபடி என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு எவ்வளோ அப்படின்னா 2000 IU வந்து விட்டமின் D3 வந்து முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனா இன்றைக்கு பிராக்டிஸ்லயோ இல்ல நம்ம வெளியில கிடைக்கக்கூடியது எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 400ல இருந்து 800 IU தான் வந்து நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கோம். ஆனா விட்டமின் டி கவுன்சில் சொல்றது 2000 IU ஒரு நாளைக்கு. நம்ம எடுக்கிறது 400ல இருந்து 800 IU வரைக்கும் எடுக்கிறோம். ஸோ நான் ஒன்று சொல்றேன், நீங்களே மைண்ட்ல ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து போட்டு பாருங்க. ஆக்சுவலா நீங்க இந்த விட்டமின் D3 லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க பாத்தீங்களா, அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிக குறைந்த அளவு விட்டமின் D3 அப்படின்னா 20 IU இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது 20 நானோகிராம் பெர் எம்எல்னு இருக்கும். ஸோ அது வந்து இருக்கிறது கம்மியா இருக்குன்னு. ஸோ இந்த 20 நானோகிராம் பெர் எம்எல் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்டர்நேஷனல் யூனிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.8 IU பெர் எம்எல் தான் வந்து இருக்கும். ஸோ அதையும் இது பண்ணோம்னா அவ்வளோதான். ஸோ நம்ம மனித உடல்ல இருக்கக்கூடிய பிளட்டோட வால்யூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 லிட்டர். ஸோ 5 லிட்டருங்கிறப்ப இந்த 0.8 IU பெர் எம்எல் வந்து 5 லிட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 4000 IU. அப்ப நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம லேப் வேல்யூஸ் எடுக்கிறதுக்கே இந்த இது 4000 IU அப்படிங்கிறது ஒரு கம்மியானது அப்படின்னு. ஆனா கவுன்சில் சொல்றது 2000 IU, நம்ம எடுக்கிறது 400ல இருந்து 800 IU சப்ளிமெண்டா. அப்ப நம்ம குறைந்த அளவுன்னு சொல்றதை விடையே நம்ம ரொம்ப லீஸ்ட் வேல்யூ தான் எடுக்கிறோம். அப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த 40 60 நானோகிராம் பெர் எம்எல் அப்படின்னு கணக்கு பண்ணும் பொழுது எவ்வளவு வருது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 8000ல இருந்து 9000 IU வந்து பெர் டே ஒரு நாளைக்கு வந்து வருது. நம்ம எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது முழுவதுமாக நம்ம உடம்புல வந்து உறிஞ்சப்படாது. ஒரு 60ல இருந்து 80% தான் உறிஞ்சப்படும். மிச்சதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வேஸ்டா தான் வெளியே போகும். ஸோ அப்படி ஒரு கணக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் நீங்க 8000 9000 IU ஒரு நாளைக்கு எடுத்தாலும் 6000 IU தான் நமக்கு கிடைக்கும். அது போதுமான அளவா இருக்காது. அப்ப எவ்வளோனா ஒரு நாளைக்கு 10,000 IU எடுத்தாதான் நமக்கு போதுமான அளவு விட்டமின் D3 வந்து கிடைக்கும். ஸோ அது எங்க இருக்கு, நம்ம டெய்லி எடுக்கக்கூடிய 400 800 IU எங்க இருக்கு. ஆனா இந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸை நாடி நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க இல்ல அவ்வளோ தூரம் எடுத்தா டாக்ஸிசிட்டி வரும், கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு சைடு இருக்கிறவங்க சொல்றாங்க. இன்னொரு சைடு ஆராய்ச்சி தரவுகள் நீங்க அப்படியெல்லாம் எடுக்கும் பொழுது நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும். இப்ப வந்து ஒரு நாளைக்கு நம்ம 1/2 மணி நேரம் வெயில்ல இருந்தா 20,000 IU நமக்கு கிடைக்குது, விட்டமின் D3 நமக்கு கிடைக்குது அப்படின்னா நமக்கு அதனால பாதிப்புகள் வருமா? அப்ப இது பாதிப்பு வராதுன்னு ஒரு சில தரப்பினரும் சொல்றாங்க. ஆனா எதுவா இருந்தாலும் இந்த எடுக்கக்கூடிய விட்டமின் D3ங்கிறது சிந்தட்டிக், செயற்கையாய் உருவாக்கப்பட்டது. இது அப்படிங்கிறது நேச்சுரல். ஸோ ரெண்டையுமே நம்ம ஒரே மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு நமக்கு தேவையானது 10,000ல இருந்து 20,000 IU. பட் சப்ளிமெண்ட் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நமக்கு நம்பகமானது, நம்ம உடம்புக்கு கிட்னி கல்லீரலுக்கு பாதுகாப்பு தரும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. ஸோ அப்ப இதுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பக்க விளைவில்லாத சூரிய ஒளி தான். அது ரொம்ப முக்கியம். சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கிறதா தி பெஸ்ட். ஸோ நீங்க சப்ளிமெண்ட் நீங்க எடுத்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறது உங்களுக்கு தேவையை வந்து நிரப்பாது. தேவைக்கு நம்ம சப்ளிமெண்ட்டை அதிகரிச்சோம்னா அதனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை நம்ம அறுதியிட்டு சொல்ல முடியாது. அதனால தயவு செய்து வாரத்துல ஒரு 2 இல்ல 3 முறையாவது 15 நிமிடத்துல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம என்ன பண்ணணும்னா வெயில்ல வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும். இது ரொம்ப முக்கியம். சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பாராதைராய்டு ஹார்மோன், அவங்களோட கிரியாட்டினின் லெவல், கால்சியம் லெவல் இதெல்லாம் பார்த்து கொள்ளணும்.
அதே மாதிரி இன்னைக்கு இங்க மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வெறும் விட்டமின் D3 மட்டும்தான் இருக்கு. விட்டமின் D3 மற்றும் தனியா எடுத்தோம்னா அது சில பக்க விளைவுகளை ஏற்படும். ஸோ அதனால கூட விட்டமின் K2, மெக்னீசியம் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து எடுக்கணும். ஏன்னா இது என்ன பண்ணும், கால்சியம் போன்ல இருக்க கால்சியத்தெல்லாம் கொண்டு வந்து ரத்த நாளத்துல வச்சுட்டு நமக்கு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரத்த நாள சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து உணவு முறையில நான் நேச்சுரலா எப்படி நான் சோர்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் விட்டமின் D3, விட்டமின் D2. இந்த D3 சூரிய ஒளியில இருந்தும் அனிமல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்தும் இருக்கும். இந்த D2 வந்து என்ன அப்படின்னா பிளான்ட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இல்ல நிறைய இன்னைக்கு ஃபார்ட்டிஃபைடா வந்து இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு பால் வாங்கணுமா அதோட விட்டமின் D, ஒரு மாவு வாங்குறோமா அதோட விட்டமின் D, ஒரு பால்ல கலந்து குடிக்கிற பவுடரா அதோட விட்டமின் D, ஒரு எண்ணெய் வாங்குறோமா அதுல விட்டமின் D, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கலந்துருக்கு. ஸோ நம்ம எந்த உணவை ப்ரிஃபர் பண்றோமோ அந்த மாதிரி ஃபார்ட்டிஃபைடா எடுக்கலாம். அசைவம் சாப்பிடுபவர்களா இருந்தா மீன், மத்தி மீன். ஸோ இந்த மாதிரி மீன்கள்ல வந்து நம்ம நாட்டுல பெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தி மீன், மத்தி, சாலை, அயலா மீன், இந்த மாதிரி மீன்கள்ல வந்து விட்டமின் D வந்து இருக்கு. விட்டமின் D3 சப்ளிமெண்ட் எடுக்கும் பொழுது அதை முடிந்த அளவுக்கு என்ன அப்படின்னா கொழுப்பு சார்ந்த உணவுகளோட சேர்ந்து எடுக்கிறதா நல்லது. இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, விட்டமின் D3 கேப்சூல்ஸை தண்ணீர் அந்த மாதிரி எல்லாம் விழுங்குறாங்க. அதனால பயன் கிடையாது, அப்சார்ப்ஷன் ஆகாது. ஸோ அப்போ வந்து எதோட சேர்த்து எடுக்கலாம்னா பொதுவா பாலோட வந்து சேர்த்து எடுக்கலாம். இல்ல வந்து முட்டை, மாமிசம் இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும் பொழுது அதோட சேர்த்து எடுக்கலாம். இல்ல நான் வந்து எதுவுமே கிடையாது, முட்டையும் சாப்பிட மாட்டேன், பியூர் வெஜிடேரியன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலா ஆயிலோட, ஸோ ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி பேசிஸோட சேர்த்து வந்து எடுக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பலன் தரும். அதனால விட்டமின் D அப்படிங்கிறது அது அவ்வளோ ஈஸியா வந்து நம்ம ஓரம் தள்ளக்கூடியது கிடையாது. எல்லா பார்ட்ஸோடும் செய்கைகளுக்கும் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த நோயை எடுத்துக்குங்களேன், அதை பேசும் பொழுது விட்டமின் D நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உடம்புல இருக்க குறைபாடுகளை கூகுள் பண்ணுங்க. அதுக்கும் விட்டமின் Dக்கும் தொடர்பு இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பாக 99% தொடர்பு இருக்கும். அதனால அது ரொம்ப முக்கியம். பட் எந்த வகையில நம்ம எடுக்கிறோம், பக்க விளைவுகள் இல்லாம எடுக்கிறோமா, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது நம்ம எதை கேர்ஃபுல்லா நினைவுல வந்து கொள்ளணும் அப்படிங்கிற உங்களுடைய எல்லா சந்தேகத்திற்கும் விளக்கம் தரும் வகையில இந்த பதிவு அமைந்திருக்கணும்னு நம்புகிறேன். நன்றி.